சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்தம் நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம் தமிழக அரசு மற்றும் 4 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஆனந்த், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் உடனடியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் 5 மாநில அரசுகள் மற்றும் தேர்தல் ஆணையம், மத்திய அரசு ஆகியோர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாயா என்பவர் தாக்கல் செய்துள்ள வழக்கில் இந்த ஆண்டு இறுதியில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக அங்கு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் மேற்கொள்ளப்படுவதாகவும், இதே போன்று அடுத்த ஆண்டு பொது தேர்தல் நடைபெற உள்ள சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ள தமிழ்நாடு, அசாம், கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் எனவும், நாடு முழுவதும் இதே போன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருக்கிறார். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், அசாம் மாநில அரசுகளும் அதே போன்று மத்திய அரசும் தேர்தல் ஆணையமும் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.